இந்த பார்வதி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுது, பாவம் அந்த சுபிக்ஷா அதுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டுது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த கல்லூரி மங்கன் திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் விட்டதை அவர் என்ன பேசுகிறோ அதே தான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கெனி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஆள்கிட்ட போய் வயிற்ற காட்டி நின்று என் வயிற்றை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்த பிக் பாஸில் சீசன் 9 3rd டேயில் நடக்குது. ஸோ இந்த இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக தண்ணி பிடிக்கிறதுல ஒரு பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அந்த தண்ணி பிடிக்காமல் போயிட்டுருக்காங்க. அது பின்னாடி இன்றைக்கி நாளைக்குள்ளே ஏதாவது பெரிய பிரச்சனையாக வெடிக்குன்னு தோணுது. அதுக்கப்புறம் தலைவர் தேர்தல் வைக்க போகிறாங்க. இந்த தலைவர் தேர்தலில் முதல்ல வின் பண்ணுறவங்க 15 வாரம் கூட தொடர்ந்து போட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது ஒரு லக்ஸரி ஸ்கீம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் திவாகர் நிச்சயமாக ஒரு கல்லூரி மகன் தான். அவர் அவருக்கு என்ன வேணுமோ அது எது தேவையோ அதை கரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு அவரை டார்கெட் பண்ணுறதுக்காக கெனி அவங்க முன்னாடி உட்காந்து நின்று பேசும்போது அவர் வயிற்றுக்கு கண்ணுக்கு ஏற்றாப்புல வயிறை வச்சு நின்றுட்டு அவர் அவங்க மூஞ்சியை பார்க்காம பேச அவர் என் வயிற்றை பார்த்து பேசுகிறேன், வயிற்று பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்யூசிவான ஒரு விஷயத்தை ஆளாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதே போல் அவர் அதை பற்றிலாம் கவலையப்படலை. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். திடீர்னு பார்த்தா அடிதடி தகராறு அளவுக்கு போச்சு, வெற்றின்றாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பார்வதி நானும் மன்னிச்சிடலாம், பழசெல்லாம் மறந்துடலாம் சொல்லிட்டு ஆனால் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சுபிக்ஷா கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தலைமை பொறுப்பு போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த பால் வைக்கிற போட்டி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த போட்டியில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஐடியாவை தாண்டி ஒரு வன்மம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்குது. யாருமே நிஜமாகவே அங்கே உண்மையாக இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டியும் இங்கேருந்து அந்த பக்கம் திரும்பணுன்னா அங்கேருந்து அந்த பக்கம் திரும்பணுன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பிளான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப காமெடியாகவும் இருக்குது, ஃபன்னியாகவும் இருக்குது. சில சமயத்தில் இந்த இன்னைக்கு டே 3ல் இருக்கிற எபிசோடு நிஜமாகவே ஒரு பரபரப்பாக தான் இருந்துச்சு, இந்த அடிதடி சண்டையெல்லாம் தாண்டி. பட் நாளைக்கு வரக்கூடிய டாஸ்கில் நிச்சயமாக இவங்களுக்கு பெரிய சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த சண்டை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த டாஸ்கே கொண்டு வந்திருக்கார் பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் சீசன் 9உடைய 3வது நாள் எபிசோடு இதுதான். ஆனால் இதில் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வதி அந்த மாதிரி உருவாகிட்டு வர்றாங்க. வெரி மேனிப்புலேட்டிவ். ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களோட. லெட்ஸ் சீ, நாளை எபிசோடில் பார்ப்போம்.